எங்களுக்கு தேவையான மன்னாவை எங்களுக்கு தார். குறைகளையும் குற்றங்களையும் மன்னியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். உம்முடைய கிருபையும் அபிஷேகமும் எங்களை வழிநடத்தட்டும். கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் ஒரு அறிவிப்பு. இந்த வேலைகள் நடக்கிறது. வேலை நேரங்களில் படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யண்டாம், இப்போ அதற்குரிய வேலைகளும் இல்லை, வர வேண்டாம். முதல் அந்த தளத்தை போட்ட பிறகு தான் எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கும். எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் அந்த பையன்மாருக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் வேலை இருக்கும். அதுக்கு முன்னால் எந்த வேலைகளும் அவர்களுக்கு இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, இந்த வேலைகள் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை குறித்து நான் ஒரு நிமிஷம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். வேலைகளுக்காக ஒவ்வொருத்தரும் கொடுக்குற அந்த பணம், அந்த பணத்தை கொண்டு அப்படியே இந்த வேலையை தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளவு போராடியும் அந்த கம்பி தான் நீண்டுக்கிட்டு நிற்கிது. அல்லேலூயா. அதற்கு மேலே அது எழும்ப மாட்டேங்கிறது. ஆனால் கர்த்தர் பெரியவர், அவ்வளவுதான். ஒன்று. ரெண்டாவது, இந்த வேலை எப்படி நடக்கிறது அதையும் சொல்கிறேன். இது ஒரு காரியம். அந்த பணங்கள் எல்லாம் வருகிற, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அந்த காணிக்கை பணங்கள் எல்லாம் எங்கே போயிட்டுருக்கிறது? இப்போ இதில் சிமெண்ட்டுக்கும் ஜல்லிக்கும் தான் இப்போ போயிட்டுருக்கிறது. அதே போல் எனக்கு காணிக்கையாக வர்ற பணங்களும் 3/4 பங்கு இப்பொழுது இந்த வேலையில் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு 1/4 பகுதியை எடுத்து தான் என்னுடைய வீடு காரியங்களை என்ன செய்கிறோம், அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டாலும் மொத்தமாக எடுத்துக்கொண்டு பேங்கில் போடுறது தான் என் வேலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். இப்படி தான் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. 1 ரூபா என் கையில் வந்தாலும் அதை அப்படியே கொண்டு என்ன செய்கிறேன், இந்த காரியங்களை தான் செய்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. எப்படியோ நடக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. வேலைக்காக என்ன செய்கிறாங்க, கொடுக்கறத உடனுக்குடன் அந்த காசில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செஞ்ச உடனே ஸ்பாட்டில் என்ன செய்யுது, ஒரு 2 சின்ன வண்டியை ஒரு லோடு எம்சண்டும் ஒரு லோடு சல்லியும் நம்ம அடித்து 10 மூடை சிமெண்ட் இறக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. 10,000 ரூபா அவுட்டு. ஒரு நிமிஷத்தில் 10,000 ரூபா முடிஞ்சு. அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதனால் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன் இதை சொன்னோம்னா, நீங்கள் கொடுக்குற அந்த காசுகளை நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும். இல்லாவிட்டாலும் நீங்கள் கொடுக்குற எந்த பணங்களையோ காணிக்கைகளையோ நான் ஒன்றும் செய்ய போகிறதும் கிடையாது. இனிமேலும் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரோ எனக்கு தெரியலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற என் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமாயிருக்கிறதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த லைனை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. புரோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நான் அவசியம் இல்லாமல்லாம் என்ன செய்ய மாட்டேன், உங்களை நடத்த மாட்டேன். புரோஜனமான வழியில தான் நடத்துவேன். உங்களை என்ன வழியில் நடத்தணும்னு அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். நம்முடைய பரிசுத்தமான கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தவறான போதனைகளும் தவறான எண்ணங்களும் மற்ற மதத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பிரசங்கியார்கள் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், நல்ல பிரசங்கிமார்கள், உண்மையாக போதிக்கிற தேவ மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட கள்ள போதகர்களும் கள்ள அப்போஸ்தலர்களும் அதிகமாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு
வேதம் சொல்லுகிறது, அந்த போதனையை குறித்து சொல்லப்படுகிறது, உங்களுக்கு எது பிரயோஜனமோ அதை தான் நான் என்ன செய்வேன், போதிப்பேன். வாழ்க்கைக்கு தேவையான போதனை, அதான் தலைப்பு. அல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த பைபிள் எதை சொல்லுகிறது தெரியுமா? ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது. இதுதான் பரிசுத்த வேதாகம். எப்படி வாழ்ந்தால் அவன் கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும், இப்படி எப்படி வாழக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, அப்படி வாழ்ந்தால் அவர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். இதுதான் நமக்கு பரிசுத்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிற பாடம். இது கற்பனை கதை அல்ல, புராண கதை அல்ல, இது எல்லாமே நடந்த காரியங்கள். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்களும் நடந்த காரியங்கள். அப்ப இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு எது பிரயோஜனம், நமக்கு எது தேவை அதை தான் கொடுப்பாரு, எது தேவையில்லையோ அதை கொடுக்க மாட்டாரு. நாம் இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்க்கிறோம். உபதேச ரீதியா நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பலதரப்பட்ட உபதேசங்கள் இருக்கிறது. ஆராதனைகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பலதரப்பட்ட ஆராதனைகள் இருக்கிறது. ஆனா எல்லாம் தேவனுக்குரியதான்னு கேட்டாச்சுன்னா ஏதாவது ஒன்றுதான் தேவனுக்குரியதா இருக்கும். எல்லாமே கர்த்தர் அங்கீகரிப்பார்னு கேட்டாச்சுன்னா அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த வேதாகமத்தை வைத்துதான் ஒரு மனுஷனுக்கு அங்கீகாரத்தை கொடுப்பார். அவர் வேதத்தை வச்சுதான் ஒரு மனுஷனுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார். இந்த பரிசுத்த வேதாகமம் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறது. அப்ப இங்க தேவையான நமக்கு காரியம் என்னவென்றால் நல்ல பிரயோஜனமான போதனைகள். எது பிரயோஜனமோ அதுதான். ஆனா இன்னைக்கு பாருங்க, நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் ஒரு சந்தேகத்தை கேட்டான், ஒரு காரியத்தை கேட்டான். ஏன் மற்றவர்கள் இவ்வளவு தூரம் பிள்ளைங்கள்லாம் அந்த மதத்துக்காக இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படி. நான் சொல்லுவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்களே, அதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், அவர்கள் அந்த கடவுளுக்காக வாழ்கிறவர்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட வந்ததுக்கு காரணம் என்னன்னா, வீடு வேண்டும், காரு வேண்டும், பங்களா வேண்டும், சொத்து வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்கிற ஒரு பட்டியலோடு இயேசு கிறிஸ்து கிட்ட வருகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம அப்படி வந்ததுனால நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சரியா இயேசுவை சொல்லி நம்ம வளர்க்கிறதும் கிடையாது. நாம அதை எப்படி என்ன செய்யறோம், எருமை மாடு மாதிரி விட்டுறோம். விஷ காரியங்களை மாத்திரம் போடுவோம். நல்ல விஷம், என்னென்ன விஷம் உண்டோ அதை மாத்திரம் பிள்ளைகளுக்கு போடுவோம். அவன் எப்படி பிடிக்கணும், எப்படி இது பண்ண, அதாவது பொல்லாத காரியங்களை போதனை கொடுப்பீங்க, நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு பேச மாட்டான். பக்கத்தில் யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா போதும், பிள்ளைகளை கூப்பிட்டு அவன் மூஞ்சில நீ முழிக்காத, முகத்தில் முழிச்சாலே பாவம் சொல்லி அதை வெறுப்பேத்தி 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 அது வளரும் போது சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை என்ன செய்யும் தெரியுமா, ஒண்ணுமே இல்லாத காரியம் ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் ஆக்கிடுவாங்க. விஷத்தை ஊத்துகிற தாயும் உண்டு, தகப்பனும் உண்டு. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? மனமாறுங்கள். நல்ல காரியங்களை போதிக்க வேண்டும், நல்லவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அது என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனுக்கு மாத்திரம் கடமை கிடையாது, போதனை கொடுக்கிறது அவன் மாத்திரம் தான் போதிப்பான். நீங்கள் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒரு ஊழியக்காரனா இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் தான். உங்க வீட்டை நீங்க ஆத்ம ஆதாயம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நான் மாத்திரம் இயேசுவை தேடினேன், நான் அந்நிய பாஷை பேசினேன், நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போனேன், நான் எல்லாம் செய்தேன், சரிதான். ஆனா பாருங்க, நம்ம பிள்ளைங்க சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது, நம்ம பிள்ளைங்க குடிப்பழக்கத்தில் இருக்கிறது,
நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கேவலமா இருக்கிறது. இன்னும் எத்தனையோ கேவலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சுவிசேஷம் நல்ல போதனைகளை கொடுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ இப்படி இருந்து நான் பிரயோஜனமானதை கொடுக்கணும். உன் வாழ்க்கை இப்படிதான் போய் முடியும். நீ இப்படியே போனீன்னா முடிஞ்சு போச்சு. நல்லதை சொல்லி கொடுக்கணும். நாம சொல்லி கொடுக்க மாட்டோம். எல்லாவற்றையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊக்கப்படுத்துகிற ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். போதனை கொடுக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை கொடுக்கணும். ஒரு பெற்றோர்கள் தவறி போகும்போது அந்த பெற்றோர்களை கூட வசனத்தை கொண்டு எச்சரிக்கணும். போகிற பாதை சரியில்லை, போகிற பாதை தப்பு. அது தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, இந்த பாதையில் நீங்கள் போகும்போது தேவ ராஜ்யத்துக்குள்ளாக நாம கடந்து செல்ல முடியாது. இந்த பாதையில நாம போனோம்னா இது கர்த்தருடைய பாதை அல்ல, இது தேவனுடைய பாதை அல்ல. அப்போ என்ன, நம்ம ஒரு நோக்கத்தோடு இங்க வந்திருக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துகிட்ட வந்தாச்சுன்னா நிறைய பணம் கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும். அதே எண்ணத்தோடு தான் இன்னைக்கு ஊழியக்காரனா ஒருத்தன் மாறுறான். இயேசுங்கிற ஒரு பேரை சொன்னா போதும், முட்டா பேக்க 10 வீட்டுக்கு போனவனா போதும், ஒரு வீட்டுக்கு 100 ரூபா வச்சு சோத்திரம். 10 வீட்டுக்கு போனவனா 1000 ரூபா காணிக்க வந்துடும். அதை வச்சு நம்ம ஓட்டிடலாம். இதுல வேற பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொய்யான ஒரு காரியத்தை அடிச்சு விட்டோம்னா 500 ரூபா கொடுப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு மாங்காய் மடையனோ மாங்காய் மடைச்சியோ கிடைச்சாச்சுன்னா அவங்கள வச்சே என்ன செஞ்சிடலாம், ஒரு மாசம் மசாலா சாதனத்துல இருந்து எல்லாவற்றையும் ஓட்டிடலாம். நான் சொல்லுவது பொய் அல்ல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம பார்க்கிற விதமே வேற. வெள்ளிக்கிழமை நான் சொன்னது போல ஏசப்பாவை இன்னைக்கு எப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு காமெடியனா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காமெடியனா பாருங்க, ட்ரோல பாருங்க, போட்டு 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 போட்டு. ஆமா, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. எங்கேயாவது ஒரு ஏதாவது நடந்துன்னா இதுவும் கர்த்தருடைய கிருபை. எந்த அளவுக்கு நம்முடைய ஆட்கள் கொண்டு வந்து நிலைநிறுத்துறாங்க பாருங்க. வேதனையா இருக்கிறது. கிறிஸ்தவம் எதை போதிக்கிறதோ நாம அதை விட்டுட்டோம். தேவனை, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று போதிக்கிற காரியங்களை விட்டுட்டோம். இயேசு கிறிஸ்து சொன்ன நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் விட்டாச்சு. ஆண்டவர்கிட்ட வந்தாச்சுன்னா என்ன செய்வாரு? உங்களை இப்படி நடத்துவாரு, அப்படி நடத்துவாரு, உங்களுக்கு அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு. இப்படி ஒரு போதனை என்னைக்கு வந்ததோ அந்த போதனை பிரயோஜனம் இல்லாம போச்சு. இதுல வேற எழுப்புதல் வருன்னு சொல்றாங்க. வாயால வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எழுப்புதல் எங்க இருக்கு தெரியுமா? கோயம்புத்தூர்ல இருக்கு ஒரு எழுப்புதல். நான் அதுக்கு மேல பேசல. போங்க உட்கார்ந்து பாருங்க. இவன் வாயால வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறான் உட்கார்ந்துக்கிட்டு. நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? எழுப்புதலுக்கு தடையே இந்த ஆட்கள் தான். நான் சொல்லட்டா, தமிழ்நாட்டில் இருக்கிற சில பிரபலமான ஊழியக்காரன் என்னைக்கு மண்டைய போடுதானோ அதற்கு பிறகுதான் பெந்தேகோஸ்து ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரும். ஊழியர்கள் எல்லாம் இதை புரிஞ்சு வச்சிருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவர்கள் எழுப்புதலுக்கு அடகட்டிக்கிட்டு இருக்கிறான். மறைமுகமாக எழுப்புதல் வந்துடும் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்களை அதாவது உணர்ச்சிகளை தூண்டி அந்த மக்களிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சொல்லி என்ன செய்யணும்? அங்கே அமெரிக்காவில் அது நடந்தது, ஆப்பிரிக்காவில் இது நடந்தது. யோ, நம்ம ஊர்ல என்ன நடக்குன்னு பாரியா, நம்ம பகுதியில் என்ன நடக்கு பாரு. பச்சை பிள்ளைய கற்பழிச்சு கொலை செய்யறான், ஊழல் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுது. நீ ஆப்பிரிக்காவுக்கு அமெரிக்காவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறா. உன் ஊரு நாரி கிடக்கிறது. உன் ஊருக்காக ஜோம் பண்ணு. உன் தேசத்தை முதல்ல பாரு. அதை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு கேளு. ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்யறதுக்கு, அமெரிக்காவில் ஊழியம் செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள். உன் வேலை என்ன? உன்னுடைய காரியம் என்ன? இல்லை. இங்க எத்தனையோ குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த குடும்பங்களுக்கு நல்ல போதனைகளை கொடுப்போம், நல்ல காரியங்களை கொடுப்போம். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் சொல்லி 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 ஒரு பெரும் ஜெனரேஷனை எப்படி கஞ்சாவும் மது போதையிலும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார்களோ அதே போல நாமும் இன்னைக்கு தவறான உபதேசங்களை கொடுத்து அடிமையாக்கி வச்சிட்டோம். உபதேசங்கள் பிரயோஜனமாக இருக்கணும். கர்த்தருடைய போதனை எப்படிப்பட்ட போதனைகள் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை ஆண்டவர் பேசுவார். சோத்திர ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம்
20:21 வாசிக்கலாம். 30:20-21. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்குமா? அல்லேலூயா. ஒரு நல்ல போதனை என்ன தெரியுமா? உங்கள் போதகர்களை உங்கள் கண்கள் காணும். அவர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் பொய் பேச மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், வலதுபுறமும் சாயாத இடதுபுறமும் சாயாத. என்னடா வலதுபுறமும் சாயாத இடதுபுறமும் சாயாதன்னு இந்த வசனத்துல இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வலதுபுறம் என்று சொல்லுவது, நாம் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்கிற காலத்துல உலகம் ரெண்டு காரியத்துல இருக்கிறது. ஒன்னு இடதுபுறம், இன்னொன்னு வலதுபுறம். இந்த வலதுபுறம் என்ன தெரியுமா? உலக பிரகாரமான ஞானம், உலக பிரகாரமான அறிவு, அதுல சாஞ்சிராத. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்களை சில சாமியார்கள் கூட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க, தங்களை கடவுளாக காண்பிக்கிறார்கள். சில அகோரியர்கள் சொல்றான், இன்னைக்கு நான் தான் கடவுள்னு சொல்றான், நான் தான் தெய்வம்னு சொல்றான். ஸ்தோத்திரம். தெய்வங்கள் எந்த தெய்வத்தை எவனை ஆராதிக்கலாம், ஆனா நான் தான் தெய்வம்னு சொல்றான் பாருங்க. அவன் பின்னாடி போகிற ஜனங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். அப்போ ஒரு கூட்ட ஜனங்களை இவர்கள் எப்படி தங்களுடைய பக்கத்துல ஈர்த்து வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த சாதுரியமான பேச்சு, அந்த பேச்சு ஒண்ணு பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கும். அழகா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. நம்ம தான் நல்லா பேசுனா பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லுவோம், அப்படிதானே? உலக மனுஷன் நல்லா பேசுறாங்க, பட்டிமன்றத்தில் போய் பாருங்க, ஆட்டி பைபிளை வச்சு அடிச்சு நொறுக்கிடுவாங்க, பரிசுத்த வேதத்தை வச்சு அடிச்சு நொறுக்கிடுவாங்க. நம்ம சொல்லுவோமா, பரிசுத்த ஆவியானவர் நல்லாவே வேலை செய்யறாரு, அப்படிதானே? நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தன் நல்ல பாட்டு பாடினா நம்ம சொல்றோம், பரிசுத்த ஆவியானவருக்கு அபிஷேகம் பயங்கரமா இருக்கு. அப்ப எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கும் ஜேசுதாஸுக்கும் என்ன அபிஷேகம் இருக்கிறது? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் இதெல்லாம் ஏன் பேசுறேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த பாட்டு பாடுற அபிஷேகம் இருக்கு, நல்ல ட்ரம்ஸ் வாசிக்கிற அபிஷேகம் இருக்கு, அதை செய்யற அபிஷேகம் இருக்கு. ஒரு சுக்கும் கிடையாது. அபிஷேகம் வேற, இந்த மாதிரிப்பட்ட திறமைகள் வேற. புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் நல்ல பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கிடையாது. தன்னுடைய அறிவையும் தன்னுடைய உலக பிரகாரமான ஞானத்தையும் வச்சு 3 மணி நேரம் பேசக்கூடியவர்கள், 4 மணி நேரம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க, உட்கார்ந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களா? அவன் நம்ம என்ன செய்யறோம், ஒருத்தன் நல்ல பாட்டு பாடினா போதும், ஆமா, அப்படியே பாட்டு பாடி அப்படியே மனதுருகுனா போதும், ஆமா, நாம என்ன செஞ்சிருவோம் உடனே, ஆஹா என்ன அபிஷேகம். அன்புள்ள ரஜினிகாந்த் ஒரு சினிமா, இந்த சினிமாவில் ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டை கேட்டாச்சுன்னா கண்ணீர் வரும். தெரியுமா உங்களுக்கு? அபிஷேகமா? இளையராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட வந்திருக்கிறாரு, ஏ ரகுமான் அபிஷேகம் பண்ணப்பட்ட வந்திருக்கிறாரு. நான் கேட்கிறேன், பதில் சொல்லணும். அப்போ இதே நம்மளே என்ன சொல்லிடுவோம், அபிஷேகம் 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 வேற. அல்லேலூயா. திறமை வேற. அல்லேலூயா. திறமைக்கும் அபிஷேகத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. நம்ம எல்லாவற்றையும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து என்ன செய்யறோம், எல்லாம் ஒண்ணுன்னு நம்ம வச்சிருக்கிறோம். அங்கதான் பிரச்சனை உண்டாகிறது. அதனால தான் இன்னைக்கு பாருங்க, ஒருத்தன் நல்லா பாடின உடனே அவனை உசுபேத்தி விட்டுறது, நல்ல அபிஷேகம். அவன் என்ன செய்யறான், ஓஹோ நம்ம கிட்ட பரிசுத்த ஆவிக்கு அபிஷேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஊழியத்தை அவங்க செய்ய ஆரம்பிச்சுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பைபிள்ல 5 ஊழியம் தான் இருக்கிறது.
இன்னைக்கு இருக்கிற வொர்ஷிப் ஊழியம், ஆராதனை ஊழியம் ஒரு சுக்கும் பைபிள்ல கிடையாது. இது மனுஷன் உருவாக்குனது. அல்லேலூயா. நீங்க என்ன பைபிள்ல எங்க வேணாலும் போய் வாசிச்சு பாருங்க, எந்த இடத்துலயும் புரட்டி பாருங்க. ஆமா, அப்படி பார்த்தாச்சுன்னா நம்ம நேரம் எங்க போவோம்? மறுபடியும் தாவீது சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு தான் போவோம். தம்பூரு வாசிக்கிறதுக்கு ஆள் இருந்து, அது வாசிக்க ஆள் இருந்து, எல்லாம் வாசிச்சே தான் உடைச்சு போட்டாரு. ஒண்ணுமே வேண்டாம், மொத்தமா இடிச்சு எரிச்சிட்டாரு. ஏதாவது இருக்கா? சாம்பல் தான் இருக்கு, அந்த ஆலயம் கூட இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது ஒண்ணு வேண்டாம், அவர் என்ன செஞ்சிட்டாரு? உடைச்சு போட்டாரு. நாம அதைத்தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ போதனைகள் நமக்கு எப்படிப்பட்ட போதனைகளாய் இருக்க வேண்டும்? நல்ல போதனைகளாய் இருக்க வேண்டும். அப்போ வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன செய்யக்கூடாது? நீங்களும் நானும் சாயக்கூடாது. உலக பிரகாரமான ஒரு ஞானத்தை தயவு செய்து நீங்க கேட்காதுங்க. இந்த பைபிள்ல இல்லாத ஞானம் என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை விட ஒரு ஞானி இந்த உலகத்துல பிறந்துற போறானா? வந்துட போறானா? பேசிட போறானா? பேச போறானா? இல்லை. அப்போஸ்தலர்களை மிஞ்சின ஒரு ஞானி இங்க வந்துட போறாங்களா? தோமாவை மிஞ்சின ஒரு ஞானி இங்க வந்துட போறாங்களா? ஒரு மனுஷன் வர முடியாது. அவன் தலகுத்தி தண்ணி குடிச்சாலும் வர முடியாது. இயேசு கிறிஸ்து தான் சர்வ ஞானி. அல்லேலூயா. ஞானம் அவரிடத்துல தான் இருக்கிறது. உண்மையான ஞானம் அவரிடத்துல தான் இருக்கிறது. உண்மையான நீதி அவர்கிட்ட தான் இருக்கிறது. உண்மையான பரிசுத்த ஏசப்பா கிட்ட தான் இருக்கிறது. ஏசப்பாவை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இந்த பைபிளை மிஞ்சி ஒரு நல்ல ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் நீங்க தேடி எடுத்துட்டீங்கன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம். நான் எப்போதும் சொல்லுவேன், மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தை ஒரு கிறிஸ்தவன் கடைபிடிச்சிட்டான்னா அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துருவான். அல்லேலூயா. 5, 6 படிச்சு நல்லா படிச்சு பாருங்கள். இத கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க தேவர் ராஜ்யத்துக்கு உங்க எந்த பிசாசு அசைக்க முடியாது, எந்த பில்லி சூனியமா அசைக்க முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் பங்காளிகளாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்போ போதனைகள் இன்னைக்கு என்ன செய்கிறது? தவறான போதனைகள் இன்னைக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறது. தவறான காரியங்கள் இன்னைக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா சில போதனைகளை நம்ம கேட்கிறோம். இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தூதனை அனுப்பி எனக்கு என்ன செஞ்சாரு? காரு கொடுத்தாரு, கனடாவில் வீடு கொடுத்தாருன்னு சொல்லி ஒருத்தர் புலம்பலத்தை நீங்க கேட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பைபிள்ல இதுக்கு ஆதாரம் இருக்கிறதான்னு கேட்டாச்சுன்னா 3 ஆதாரங்கள் இருக்கிறது. இயேசு ஒரு மனிதனை அழைக்கும் போது ஊழியத்துக்கு தன்னுடைய தூதனை கொண்டு அழைப்பார். சரி, இருக்கட்டும். அல்லேலூயா. நாம எலியா தீர்க்கதரிசி என்கிற ஒரு மனுஷனுக்கு போதனைகளை பாருங்க. தவறான போதனைகள் தவறான வழியில உங்களை வழி நடத்தும். இதெல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரியாசம் பண்றவங்களுக்கு சொல்றேன், இவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. இவர்கள் பிராடுகள், கள்ளர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைகார கூட்டம். இவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. இயேசுவுக்கும் இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. எங்க பைபிள்ல இதுக்கு ஆதாரமே கிடையாது. நம்ம பைபிள்ல இதுக்கு ஆதாரமே கிடையாது. வேண்டுமென்றால் நீங்க தூதன் தட்டி எழுப்புல 3 அனுபவத்தை பைபிள்ல நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் அனுபவம், எலியா என்று தேவ மனுஷன கர்த்தர் என்ன செய்தார்? போதித்தார். நல்ல போதனையை கொடுத்து சொல்றேன். தவறான போதனைகள், தவறான காரியங்கள் கிறிஸ்தவத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிற கள்ள ஊழியர்கள் எழும்பி கொண்டிருக்கிற காலத்துல மற்ற மதத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த காரியங்கள் அறியப்பட வேண்டும். என் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எலியா என்கிற தேவ மனுஷன் அவன் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? பரதேசி. பரதேசி. எலிசா என்கிற ஊழியக்காரன் பரதேசி. கோடீஸ்வரங்க, பணக்காரன். அந்த காலத்திலேயே என்ன 7 மாட்டு வண்டி வச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? தன்னுடைய வயலை உழுதிருக்கிறாரு. அவ்வளவு பெரிய பணக்காரன். அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல யாருக்கு மாட்டு வண்டி இருந்ததோ இன்னைக்கு கார் மாதிரி அது. அவர்கள் அன்னைக்கு கோடீஸ்வரர்கள். யாருக்கு ஒட்டகம் இருந்ததோ அவங்க பணக்காரங்க. அதனாலதான் யோபு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டகத்தை வாடகை கூட்டு என்ன செஞ்சிருந்தாரு? நல்ல ஆசீர்வாதமா இருந்தாரு. சரி, அந்த கதைக்கு நாம போக வேண்டாம். பாருங்க, இவர்கள் இப்படி இருந்த பிறகு பாத்தீங்கன்னா இவர்கள் பரதேசியாகத்தான் வருகிறார்கள். எலியா பாத்தீங்கன்னா படுத்து கிடக்கிறாரு.
ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வராரு. தேவதூதன் எப்ப வருவார் நான் சொல்றேன். கனடாவில் போய் பஞ்சமெத்தல உறங்கி கிடக்கும் போது வரமாட்டாரு, பிராண்டி குடிக்கும் போது வரமாட்டாரு, ஒயின் குடிக்கும் போது வரமாட்டாரு, லக்ஸரி வாழ்க்கையில தேவதூதன் வரமாட்டாரு. தேவதூதன் எந்த இடத்துல வருகிறார் என்று நான் உங்களுக்கு வேதத்தில் இருக்கிற சில நிகழ்வுகளை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கர்த்தர் நமக்கு எதை போதிப்பார், எதை போதிக்க மாட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரயோஜனமில்லாத காரியங்களை எல்லாம் இன்னைக்கு அள்ளி வீசி 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 இன்னைக்கு பாத்தீங்களா, பரிசுத்தமான இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தை இன்னைக்கு ரொம்ப குழி தோண்டி புதைச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம். அவருடைய போதனை என்ன தெரியுமா? ஒரு தூதனை அனுப்புறாரு. அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்டே எதிர்த்து அடிச்சு உடைச்சுக்கிட்டு 850 பாகால் தீர்க்கதரிசியை கொலை செஞ்சு போட்டுக்கிட்டு என்ன செய்யறாரு? கம்பீரமா நிற்கிறார். நீ என்ன செஞ்ச? ஆமா, முதல்ல மோடி ஒழிக, மோடி ஒழிக. மோடி ஜெயிச்சுட்டா நல்ல பிரதமரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டாம். சீ, அசிங்கமா இல்ல உனக்கெல்லாம்? உனக்கு அசிங்கமா இல்ல? நீ அதுக்கு பேசாம இருக்கலாமே. உங்ககிட்ட கர்த்தர் பேசினாரா? மோடி ஒழிகன்னு சொல்லி பேசினாரா? மோடி வரக்கூடாதுன்னு சொல்லி பேசினாரா? யார் ஜெயிச்சா உனக்கு என்ன? என்கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீரோ மன்னனை விட ஒரு கொடூரமானவன் வந்துருவானா? வந்துருவான்னு நினைக்கிறீங்களா? வரமாட்டான். அந்தி கிறிஸ்துவ காலத்துலதான் இனி வருவான். அல்லேலூயா. அதை விட கிறிஸ்தவத்துக்கு ஒரு நெருக்கடி கிடையாது. இன்னைக்கு உட்கார்ந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரன் பேலியாளின் மக்கள், பேலியாளின் மக்கள். நீ தொடலடிங்கி, அல்லேலூயா, தொடலடிங்கி கொஸ்டின் கேளு, தீர்க்க தரிசனம் சொல்லு, தேசத்துக்கு எதிராக சொல்லு பாப்போம். சொல்ல மாட்டான். ஊழல் லஞ்சம் பேசு, பேச மாட்டான். பெட்டியை வாங்கிட்டு ஓட்ட போடு. அசிங்கம் இல்ல உனக்கு? கேவலமா இல்ல உனக்கு? 10 முறை சிமெண்ட் வாங்கித்தா, 20 முறை 200 முறை சிமெண்ட் வாங்கித்தா அனுப்பி கெஞ்சி கேட்டுக்கிட்டு அவன் பின்னாடி போறது உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? ஆனா இந்த மனுஷன் என்ன செய்தார் தெரியுமா? எலியா என்ன செய்தார் தெரியுமா? ஒரு கவர்மெண்டை எதிர்த்து நிற்கிறாரு. விடுவானா? கொண்டு போடுவான். 850 கள்ள தீர்க்கதரிசிகளை கொலை செய்யறாரு. இயேசுதான் தெய்வம் அங்க காண்பிச்சுட்டு போறாருங்க. இங்க ஒரு பேர் காட்டுட்டு பாப்ப இயேசு தெய்வம்னு காட்ட மாட்டான். தன்னுடைய வாழ்க்கையில இவங்க இயேசுவ தெய்வமா காட்டிடுவாங்களா? நான் கேட்கிறேன், காட்டிடுவாங்களா? எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு இயேசுவை தெய்வமாக நிரூபிச்சு காட்டுறதுக்கு உங்க லைஃப் ஒழுங்கா இருக்கா? இல்லை, எல்லாமே அறகுறை. இப்ப கேப்பீங்க, நீ ஒழுக்கமானு கேட்டா நானும் அப்படிதான் அறகுறையாக இருந்துகிட்டு இருக்கிறேன். இயேசு தெய்வம்னு முழுமையா நம்மளால இன்னைக்கு காட்ட முடியல. கொஸ்டின் கேட்கிறான், எதிராளி கொஸ்டின் கேட்கிறான். இல்ல, நம்ம கிட்ட வல்லமே வச்சு இயேசுதான் தெய்வம் அப்படின்னு காட்ட முடியுதா? அதுக்கு வக்கு இல்ல, 2 வக்கு இல்ல. ஆனா வாயால நம்ம என்ன செய்யறோம்? உளுந்த வடையை சுடுறதுல ரெடியா இருக்கிற வாய். இந்த வாயை வச்சுட்டு என்னெல்லாம் டூப்புடணுமோ டூப்பு. இயேசு கிறிஸ்து பிரயோஜனமானவைகளைத்தான் பேசுவார். ஒரு தேவதூதன் பிரயோஜனமானவைகளைத்தான் பேசுவார். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் பிரயோஜனமான வார்த்தைகளைத்தான் பேசுவார்கள். அவர்கள் அனாவசியமான வார்த்தைகளை பேச மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது நினைக்கலாம், இவன் அனாவசியமாக பேசினானேன்னு. மறுபடியும் போட்டு கேளுங்க, நான் பைபிள்ல இல்லாத ஏதாவது ஒரு காரியத்தை பேசினேன். நான் 850 தீர்க்கதரிசியை கொலை பண்ணிட்டாரு. எசபேல் எழும்பி சொல்றா, அவன் தலையை என்ன செய்யணும்? அறுத்து கொண்டு போடணும். என் தெய்வத்துக்கு அவன் என்ன சொல்லி இருப்பா? அறுத்து என் தெய்வத்துக்கு அவனுடைய ரத்தத்தாலே நான் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொன்ன உடனே எலியா ஓடுறாரு. ஓடி போய் ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறாரு. ஒரு தூதன் வர்றாரு, எலியாவை எழுப்புறாரு, கொஞ்சோல சாப்பாடு கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, நீ போகிற தூரம் பிரயாணம் இன்னும் வெகு தூரம். நான் எப்படி அந்த தூதன் என்ன செஞ்சிருக்கணும்? கூட ஒரு ஒட்டகத்தை கொடுத்திருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. ஏங்க காரு கொடுத்த தூதன் எலியாவுக்கு ஏன் ஒட்டகம் கொடுக்கல? எனக்கு ரொம்ப வேதனை இந்த விஷயத்துல. தூதன் கிட்ட நான் சண்டை. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உன்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணல,
ஒரு கவர்மெண்ட் நீ எதுக்கு இன்னைக்கு 3 விசா வச்சிருக்கா 4 விசா வச்சிருக்கா? என்ன தெரியுமா? இந்த கள்ள ஊழியக்காரம்ல எதுக்கு தெரியுமா 4 விசா 5 விசா வச்சு சாரி இங்க ஒரு இந்த ஊர் குடியுரிமையே இருக்கு, அங்கே இருக்கும். இங்க கள்ளத்தனம் செஞ்சு பிரார்த்தனை பண்ணியாச்சுன்னா அங்க போய் செட்டில் ஆயிடுவான். அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இவனை எதுக்கு அங்கங்கயா உரிமை வாங்கி வச்சிருக்காங்க நல்லா தெரியும். திருடன், கள்ளன், பிராடு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஏகப்பட்ட ஊழியக்காரன் இன்னைக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதான் சொல்றோம்ல, மக்கள் கடைசியில நீங்க ஒரே அடி அவங்கள முக்காடு போட வச்சு உட்கார வச்சிருவான். எங்க கொஞ்சமாவது பைபிளை வாசி இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள், அப்போஸ்தலரை பின்பற்றுங்கள். அப்ப பாருங்க, தட்டி எழுப்பி என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு ஒட்டகத்தை கொடுத்திருக்கணும். அப்படிதானே? ஆமா. நீ போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரம் போ, அதனால என்ன செய், உனக்கு ஒரு ஆண்டவர் வெள்ளை ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்தது 2 பேரை தூதன் தட்டி எழுப்பினார். அந்த தூதர்கள் யாரு தெரியுமா? அந்த ஆட்கள் யாரு தெரியுமா? 2மே பேதுரு தான். பேதுருவை கொண்டு நைய புடைச்சி அடிச்சு உரிச்சி கொண்டு சிறைச்சாலையில் போட்டிருக்கிறாங்க. தர்ம அடி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவங்களும் அப்படிதான். சுவிசேஷம் சொல்ல போன இடத்துல கொண்ட முடியல வெட்டி முடிஞ்சு மூக்குன்னு அடிச்சு அந்த சோகத்தில் கிடக்கும் போதுதான் கவலைப்படாதீர் மகளே, ஆமா உனக்கு நான் 2 யானையை நீ கொடுக்கிறேன் பிரயாணம் பண்றதுக்கு காட்டுல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பைபிளை நீங்க தெரிந்து வைத்திருக்கணும். தேவனுடைய போதனைகளை நீங்க தெரிந்து வைத்திருக்கணும். இயேசு யார் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். புற மதத்தில் உள்ளவர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இவர்கள் சொல்லுகிறதான் வேதம். இவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு காவலாளியும் கிடையாது. யார் சொல்ல இவர்கள் கிறிஸ்தவருடைய காவலாளி? இவர்கள் திருடர்கள், பிசாசின் உபதேசிகள். இவர்கள் பைபிளின் படி இவர்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அநேகர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன செய்கிறார்கள்? சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு பேரை வச்சு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுருவை கொண்டு உள்ள வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா, பேதுருவே எழும்பு, நீ நீ தேவாலயத்தில் போய் சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாரு? எழுப்பி விடுறாரு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. தூதன் எதுக்கு வந்தாரு? சுவிசேஷம் சொல்லு. அப்போ சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு அந்த சிறைச்சாலையின் கதவை திறந்து விட்டு விடுறாரு. அவர் மறுபடியும் போய் பாத்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்றார். தோமாவுக்கு என்ன கலர் கப்பலை கர்த்தர் கொடுத்தாருன்னு தெரியல. எனக்கு கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். அதுவும் சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போனேன், தோமாவை பார்த்தேன், தோமாவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆமா 4 கழுதை கொடுத்திருந்தாரு, 8 ஒட்டகம் கொடுத்திருந்தாரு, ஆமா 3 கப்பல் கொடுத்திருந்தாரு. எல்லாம் அளந்து விடுவாங்க. கேளுங்க கேளுங்க. அடி நமக்கு என்ன, யாரு கேட்க போறா? நம்ம சொல்றதுதானே. இன்னொரு இடத்துல இதே சம்பவம் தான். படுத்து கிடக்குறாங்க. தூதன் உள்ள போறாங்க, எழுப்பி விடுறாங்க. வெளியே கொண்டு விட்டோன்னு அது ஏதோ தரிசனம் போல நான் கண்டேன் என்று பேதுரு சொல்றார். அல்லேலூயா. அப்ப நீங்க பைபிள் இந்த தூதன் எதற்கு வருகிறார்? கார் கொடுக்கிறதுக்கா? வீடு கொடுக்கிறதுக்கா? இல்ல. நான் தூதனை சந்திச்சிருக்கிறேன். நான் சந்திக்காம இல்ல. என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல, இப்ப இல்ல, ஊழியத்தில் வரும்போது ஒரு செய்தியை எனக்கு கொண்டு சொன்னாங்க. எனக்கு அது தூதர்னெல்லாம் தெரியாது. நான் பைபிளை வாசித்து பிற்காலங்கள்ல அதை நான் கற்றுக்கொண்டேன். இவர்கள் தூதராய் இருக்கலாம் என்று. மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா. எனக்கு சொல்லப்பட்டது சில செய்திகள் சொல்லப்பட்டது. அதற்காகத்தான் ஒரு செய்தியை சொல்லுவதற்கும் ஒரு மனுஷனை அந்த வழியிலிருந்து வழி விலகி கொண்டு போவதற்கும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. நம்மளை காப்பாற்றுவதற்கும் அவர்களை அவர் பயன்படுத்துகிறார். நமக்கு வருகிற ஆபத்துகளில் அவர்களை என்ன செய்கிறார்? நமக்கு முன்பாக அவர் வைக்கிறார். அதற்குத்தான் தூதர்கள். தூதர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பேச மாட்டார்கள். அவர்கள் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை பேசுவார்கள். இந்த தூதர்கள் நீங்க சொன்னீங்கன்னா, இன்னொரு தூதன் இருக்கிறா, ஊழியக்காரனும் கர்த்தருடைய தூதன் தான்.
அல்லேலூயா. தூது கொண்டு போகிறவங்க, செய்தி கொண்டு போகிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகிறவங்க. அப்போ நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 1-2 வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை என்ன செய்யாதுங்க, விடாதிருங்க. பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு போதகர்களுடைய நற்போதனையை கேட்கணும். கெட்ட போதனையை நீங்க கேட்கண்டா. உங்கள் தகப்பனுடைய நற்போதனையை கேட்கணும், கெட்ட போதனையை கேட்கண்டா. உங்க தாய் சொல்லிக் கொடுக்கிற நல்ல காரியங்களை கேட்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவர் முதியவர்கள் நல்ல காரியங்களை சொல்லுகிறார்கள் என்றால் அதை கேட்க வேண்டும். இவர்கள் சொல்லுகிற காரியத்தை நான் ஏன் கேட்கணும்னு நினைக்காதுங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை என்ன செஞ்சிடாதுங்க, விட்டுறாதுங்க. தேவனுடைய உபதேசத்தை விட்டுறாதுங்க. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை விட்டுறாதுங்க. அவர் நல்ல காரியத்தை நமக்கு கொடுப்பார். அதுல ஒரு நல்ல காரியத்தை நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் பக்கம் 239, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம், 13வது அதிகாரம், அதுல 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு ஆவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அப்ப எது பிரயோஜனம்? அன்பு. எங்க அன்பு இல்லாத கிறிஸ்தவம் மரித்த கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தினுடைய பவுண்டேஷன் என்ன தெரியுமா? அன்புதான். இந்த அன்பே நம்ம கிட்ட இல்ல. வீட்டில் பாருங்க, குடும்பத்தில் அன்பு இருக்காது, அப்படித்தானே? பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்களுக்கு அன்பு கிடையாது, பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகளுக்கு அன்பு கிடையாது, கணவன் மனைவிக்கு அன்பு இல்ல, மனைவி கணவனிட்ட அன்பு இல்ல, சகோதரர்களுக்குள்ள இன்னைக்கு அன்பு இல்ல. எல்லாம் இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா காசு, பணம் 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 பணம். இன்னைக்கு அன்பை கூட பணத்தை கொடுத்தா விலைக்கு வாங்க வேண்டியதா இருக்கிறது. உண்மையான அன்பு என்பது நாளுக்கு நாள் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. கண்ணீர் வடிப்பாங்க. பாருங்க, உண்மையான ஒரு அன்புள்ளவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன தவறு செஞ்சாரு, என்ன பாவத்தை செஞ்சாரு? ஒரு பாவமும் செய்யல. எந்த தவறு செய்யாம ஒரு மனுஷன் சிலுவையில் அடிக்கப்படுறாரு. உலகத்தில் இது எங்கேயுமே நடக்காது, எந்த சூழ்நிலையிலும் இது நடக்காது. அதாவது வசனம் இருக்கிறது, ஒரு கெட்டவனுக்காக ஒரு நல்லவன் போய் தலையை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதாங்க அன்பு. ஏசப்பா இந்த உலகத்தில் வந்து எப்படி வாழ்ந்திருக்கலாம்? ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். தெய்வம் பூமிக்குள்ள வந்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? ஏரோதுக்கு கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கலாம்? நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லி, ஏரோதே நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் குடும்பம் வாழ்க, நீ நாளுக்கு நாள் கொள்ளையடித்துக் கொண்டு என்ன செய், இந்த தேசத்தை சுட்டெரித்து போடு. ஆனா ஒன்னே ஒண்ணு நீ பண்ணு, அப்பப்ப எனக்கு ஒரு சூட்கேஸை கொடுத்துரு, எனக்கு ஒலிவ மலையை வாங்கணும், பின்னாடி இருக்கிற சேயிர் மலையை வாங்கணும். ஏனென்றால் அங்கே நான் மோசே என்ன செய்தார்? என்னோடு பேசினார். அதனால இந்த மலையெல்லாம் நான் வளைச்சு போடணும். எங்காவது சொன்னாரா? சொல்லல. புரிஞ்சுக்கிடுங்க, இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அன்புங்க, அன்பே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அன்பே கிடையாது. ஊழியக்காரன்ட்ட அன்பு இல்லை, மக்கள்கிட்ட அன்பு இல்லை, விசுவாசிகள்கிட்ட இல்லை, ஒரு சுக்குங்க கிடையாது, ஒண்ணுமே இங்க கிடையாது. அன்புங்கிறது என்ன தெரியுமா?
நான் நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் அன்பு, உண்மையான அன்பு. அல்லேலூயா. நான் அழிஞ்சு போனேன், அவன் அழிஞ்சு போனோம். நான் நல்லா இல்ல, சகோதரருக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, சித்தப்பா பெரியப்பா மக்களுக்குள்ள பொறாம மனுஷனுக்குள்ள அன்பு இல்லைங்க. சேவனை வைக்கிறான், சொந்த சகோதரனுக்கு விரோதமா சேவனை வைக்கிறான், சொந்த சகோதரனை கேவலமா தூசிச்சுக்கிட்டு இருக்கிறான், சொந்த சகோதரிய அசிங்கமா பேசுறான். அன்பு இல்ல, குடும்பங்கள்ல அன்பு இல்ல, பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட அன்பு இல்ல, பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகள்ட்ட அன்பு இல்ல. நான் சொல்லுகிற அன்பு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு. ஒரு நாடோடி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு மிருகத்தை விட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடைசி கால அந்திகிறிஸ்துவினுடைய ஆவின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துகிட்டு இருக்கு. வந்தாச்சு. ஸ்டேஜ்ல நின்னா கண்ணீர், ஒரே கண்ணீர், ஏங்கி ஏங்கி அழுறான். நம்மலாம் நினைக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, தயவு செய்து சொல்றேன், இந்த சென்டிமெண்ட் மண்ணாங்கட்டிக்கெல்லாம் தயவு செய்து நம்பாதுங்க. நோ சென்டிமெண்ட். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மேல நின்று ஒரு ஊழியக்காரன் மைக்க பிடிச்சுக்கிட்டு ஓடு ஒப்பாரி வச்சா நல்லவன், இப்படி பேசினா அவன் கெட்டவன். அவன் முரட்டு ஊழியக்காரர், கடினமான ஊழியக்காரர். நான் அன்பு செலுத்துவேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் கர்த்தர் இந்த மனுஷனை விட்டு விலகிருன்னா விலகி இருப்பேன். அல்லேலூயா. பைபிள்ல நிறைய வசனம் இருக்கிறது. சோத்திரம். இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில எல்லாரோட ஒண்ணு ஐக்கியப்படல. சீசர்கள் எல்லாரோட ஐக்கியப்படல. எல்லாரோட ஐக்கியப்பட்டாங்களா? இல்ல. ஆனா எல்லாரையும் நேசிச்சாங்க. உன் சத்ருவை நேசி, உன்னை தேடி வந்தவன அவனுக்கு டீ கொடு, காப்பி கொடு, தண்ணி கொடு, தப்பு கிடையாது. நான் சொல்லுகிற அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரையும் நேசிங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துங்க. ஒரு மனுஷனுக்கு வீட்டுல இளவு நடந்தா சந்தோஷப்படாதுங்க. ஒரு வீட்டுல அப்படி நடந்துட்டுனா அதற்காக மகிழ்ச்சி அடையாதுங்க. எங்க நம்ம வீட்டுல அது நடக்கும். நாளைக்கு நம்ம வீட்லயும் துக்கம் உண்டு, இறப்பு உண்டு, மருத்துவம் உண்டு. யாருக்கு என்ன எப்படி சம்பவிக்கணும் இந்த உலகத்துல சொல்லவே முடியாது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குங்க, சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒன்று போலதான் சம்பவிக்கும். சீசர்களுக்கும் அப்படித்தான் சம்பவித்தது. நேற்று கூட ஒரு 2 நாளைக்கு முன்பாக 11 மிஷனரிகள் எரிஞ்சு செத்துருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. என்ன ஆண்டவரே, எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட்ல ஆப்பிரிக்கா தேசத்துல 11 மிஷனரிகள் எரிஞ்சு செத்துருக்கிறாங்க. எப்படி ஆண்டவரே, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அந்த குடும்பங்கள் எல்லாம், எவ்வளவு வேதனைப்படுவாங்க. உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக அல்லவா போனாரு. என்ன பாவத்தை செய்தார்கள்? பாவம் செய்தார்களோ செய்யவில்லையோ, பெயர் கிறிஸ்தவன், மிஷனரிகள் அல்லவா. மிஷனரி ஊழியத்துக்கு போனவனுக்கு இந்த நிலைமை. நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க உடனே, அவன் ஜாபம். ஒரு குரூப் இருக்கு. உண்மையா சொல்றேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவன் இன்னைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்தவத்துல இருந்து நான் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே உண்மையா சொல்றேன், நான் ஓப்பனா பேசுறேன். எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. நிறைய காரியங்கள அன்பே கிடையாதுங்க. மேல நிக்கிறது மாலை மாலையா கண்ணீர் விடுறான். இவ்வளவு கோடி சொத்தை வச்சிருக்கிறாங்களே. இன்னைக்கு எத்தனை ஏழை ஏழை ஜனங்கள், எத்தனை பாவப்பட்ட ஜனம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. பிள்ளைகளை பாத்தீங்கன்னா பால் குடிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. நமக்கு தெரியுமா? எத்தனை வயதான தாய்மார். நேற்று கூட ஒரு தாயார் பேட்டி கொடுக்கிறது, ஒண்ணுமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. இந்த உலகத்தை நம்ம இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்க்காதுங்க. இதை தாண்டி நீங்க போனீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, வறுமையின் உச்சப்படி இங்கே இருக்கும். நம்ம கண்களுக்கு தெரியாது, வெளியே தெரியாது, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. எவ்வளவு சம்பவம் தெரியுமா? சாப்பாடு இல்லாம. ஸ்தோத்திரம். எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்திய தேசத்துல இருக்கிறாங்களா இன்னைக்கும். நாம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம், வல்லரசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பாவம் செய்தா இந்த பூமியில? அவன் மனுஷன், அவர் குழந்தை பிறந்தது பாவமா, அவன் சாபமா? யாரையா இவங்களுக்கு கொடுக்கணும்? மிஷனரிகள் வந்தா பார்த்தார்கள், பசி, இந்த மக்களுக்கு பசி. பசினா என்ன செய்வதற்கு? ஆகாரம் இல்ல, கோதம்ப கொடு. இந்த கோதம்ப களவாண்டு தின்னறுத்தவன் தான் இங்க இருக்கிற கள்ள போதகர்கள் எல்லாம். மஞ்சமாவை கொடு, அதை கொடு, இதை கொடு, துணியை கொடு, அவங்களுக்கு காசை கொடுன்னு சொல்லலாம்.
இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மிஷினரிகள் அனுப்பின பணத்தெல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? ஒரு மிஷினரி சொல்றாரு, வந்த பணத்துக்கு 3 இந்தியாவை விலைக்கு வாங்கிடலாமா? எத்தனை இந்தியாவை விலைக்கு வாங்கிடலாமா? 3 இந்தியாவை. இந்த கள்ள பிராடுகள் தங்களுடைய வயத்துக்கும் தங்களுடைய சந்ததிகளுக்கும் எவ்வளவு சேர்க்கணுமோ சேர்த்து வச்சுக்கிட்டு கூத்தியாரு என்ன எவா இவா எல்லாம் சீரழிச்சு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எங்கேயா அன்பு இருக்கிறது? அன்பெல்லாம் மேடல தான். கண்ணீர் கண்ணீர் வடிச்சு ஒரு ஆராதனை நடத்தின உடனே நீங்க நினைக்கிறீங்க, ஓ எப்பா இயேசுவே இறங்கி வந்துட்டார்னு. எங்க இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்து ஆராதனை நடத்தினார்? ஆராதனை ஊழியம் எங்கே இருக்கிறது? பைபிள்ல எடுத்து கொடுங்க. அங்கே ஊழியம் தான் இருக்கிறது. எங்கே இருக்கிறது இந்த ஊழியம் எல்லாம்? சோத்திரம். இவைகளெல்லாம் தேவனை ஆராதிப்பது என்பதற்கு நாம நினைக்கிறோம். இல்லை, இது மனுஷனை வசியப்படுத்தக்கூடிய ஒரு வசியம் இருந்து. ஹல்லேலூயா. 25, 30, 40 வருஷத்துக்கு முன்பாக இப்படி அல்ல. அப்போஸ்தலர்கள் ஆராதனை எங்க பண்ணாங்க தெரியுமா? ஜெயில்ல பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? பக்கத்தில் இருக்கிற சீலாவுக்கு கையை பிடிச்சா ஆராதனை பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தலையை பிடி, கொண்டைய பிடி, செவுட்டில் அடிக்கணும். இவனுங்களெல்லாம் கடையத்தில் எங்க பிடிக்க சொல்ல போறான்னு தெரியாது. வர்றது பக்கத்தில் ஆணோ பெண்ணோ தோல்ல கை போட்டுக்கணும் கொண்டு வருவார். மிருகங்கள் களிச்சடைகள். எங்க ஆணையம் பெண்ணையும் சேர்த்து வச்சா அந்த இடம் வழங்காது. தெரியுமா உங்களுக்கு? சோசியலிசமா? சோசியலிசம் போ, அமெரிக்காவில் போ, சோசியலிசம். நான் எனத்துக்கு இந்த கர்மத்தெல்லாம் நடத்தாம இருக்கிறேன். வாலிபர் கூட்டம், மண்ணாங்கட்டி கூட்டம், சோத்திரம், சண்டே கிளாஸ், மண்டே கிளாஸ் வேண்டவே வேண்டாம். வேண்டவே வேண்டாம். ரெண்டையும் சேர்த்து வச்சா எரிஞ்சிடும். கூட்டி கொடுக்கிற வேலைதான் நடக்கும். நான் இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தவன். இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகள், அன்பு எங்கேயோ நடக்கு, யாருக்கோ நடக்கு. நமக்கு தேவை காசு, பணம். எவன் பட்டி கிடந்தா என்ன? 2 சொட்டு கண்ணீரை விட்டு என்ன செஞ்சிருவோம்? அடிச்சுட்டு போயிடுவோம். 2 சாக்கு எடுத்து என்ன செய்வோம்? ஆமா, பிள்ளைகளுக்கு தலையில ஒரு சாக்கு, நம்ம ஒரு சாக்கு, 3 சாக்கு. மேல வந்து காசு இல்ல. 1000 விசுவாசியை வச்சிருக்கிறான், 2000 விசுவாசியை வச்சிருக்கிறான். காசு இல்ல. வீடு வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு. யோ, இதுக்கு நீ குடும்பமா போய் பிச்சை எடுக்கலையா? இயேசு பிச்சை எடுப்பதற்காக நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜனங்களை கொண்டு ஒரு ஊழியக்காரனை போசிப்பார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன எப்படி போசிக்கிறாரு? நான் ஏதாவது கேட்கிறேனா? உங்ககிட்ட ஏதாவது கேட்கிறேனா? ஆனா நீங்க கோடிக்கணக்கில் என்ன கொண்டு கொடுக்கல. அல்லேலூயா. நமக்கு அது கோடி தாங்க. ஒரு ஏழை கொடுக்கிற கொஞ்சம் காசும் கோடி தான். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் பாவம், அதுகளே கஷ்டப்படுற பிள்ளைங்க. நம்ம பென்ஸ் ஒரு உண்டியலை கொண்டு வந்து நான் வச்சுக்கிடுங்க இந்த சர்ச் வேலைக்கு அப்படின்னு, அதுகிட்ட வாங்குறதுக்கு கூட சங்கடமா தான் இருந்தது. எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? உங்க பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் உண்டியல் வாங்கி கொடுத்து, சரி இந்த வருஷ முடிவில் இதுல கொண்டு ஊழியக்காரனுக்கு நான் கொடுத்துடவே கூடாது, ஏன்னா அவன் தின்னு விடுவான். அவன் பிள்ளைகளுக்கு போய் பேங்க்ல போட்டுவான். ஏங்க அது உங்களுக்கு தாங்க வரும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த கை உங்களுக்கு தான் அது கொண்டு தரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்றீங்க? சிலர்கிட்ட எனக்கு காசு வாங்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்க நான் மனப்பூர்வம் வாங்கணும், ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது கொடுக்கிறவங்கிட்ட வாங்கித்தான் ஆகணும். அல்லேலூயா. அவன் மனப்பூர்வமா கர்த்தருக்கு கொடுக்கிறான், அது வாங்கித்தான் ஆகணும். எனக்கு ஒரு ஊழியக்காரர் அதை சொல்லி கொடுத்தாரு, இல்லைன்னா அது வேற ஒரு லைன்ல போயிடும். புரியுதா? அன்பா, கண்ணீர் விட்டா அன்பா, அழுதா அன்பா. எல்லாரும் கல்ற தோட்டத்தில் விழுந்து விழுந்து அழுவான், அழுதா அந்த கண்ணீரோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? நான் இன்னைக்கும் என்னுடைய நண்பர்கள் இழப்புகளை ராத்திரி சில நேரங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அநேகர் பெட்டியில விழுந்து அழுது அதோட தீத்துருவாங்க. நான் அப்படியே நினைச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஐயோ வாழ்ந்திருக்கலாமே, இவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாமே. எவ்வளவு நினைவுகள் என் மைண்ட்ல இருக்கு தெரியுமா?
ஆனா எனக்கு மற்றவங்களை போல என்ன செய்ய தெரியாது, அந்த உளுந்து உளுந்து அழ தெரியாது. மைக்க பிடிச்சுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன், சர்ச்சு கட்டுறதுக்கு என்னால முடியல, ஏதாவது கொடுங்க, எனக்கு அழ தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுவேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன், நீங்க நினைக்கிறீங்க எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்கு, வீட்டுல கேட்டு பாருங்க, துடிச்சுக்கிட்டு இருப்பேன், அப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஐயோ குடும்பமா போய் தற்கொலை பண்ணிட்டாங்களே, நாமெல்லாம் ஒரு ஊழியக்காரனை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, இதுக்கெல்லாம் எரும மாடு வைக்க போறோம் ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும். களிச்சடைகள் களிச்சடைகள். ஒன் டிஸ்ட்ரிக்ட்ல பாரு, தாறுமாறா இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏங்க கொத்து கொத்தா இருக்குங்க, லட்சக்கணக்கில் ஜனங்கள் என்ன இயேசு அறியாம இருக்கிறாங்க. வார அங்க இருந்துகிட்டு கன்னியாகுமரிக்கு சிறைக்கிறதுக்கு வாரம். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தாதான் காசு கிடைக்கும், அங்க போனா காசு கொடுக்க வேண்டியது வரும். மண்டபம் எடுக்கிறதுக்கு என்ன கிடைக்காது, எவனும் காசு கொடுக்க மாட்டான், சபை கட்டுறதுக்கு காசு கொடுக்க மாட்டான். நம்ம தான் போய் எல்லாம் செய்யணும். செஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஏழைகள்கிட்ட என்ன செய்வோம், கொஞ்சம் காணிக்கை கொடுப்பான். அந்த வறுமையை கேட்க வேண்டியது இருக்கும். கேட்க கூடாது, கேட்க கூடாது. எவன் கஷ்டத்தையும் நம்ம கேட்கவே கூடாது, கேட்க கூடாது. அன்பா சிலர் உண்டு, அப்படியே கும்பலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆளுக்கு 50 ரூபா. எவ்வளவு அன்பா நீங்க வர்றீங்கன்னு வச்சுக்கீங்களா, நான் இப்ப இதுல இருக்கிறேன், அப்படியே கையில வச்சிருப்பேன், ஒரு கூடையை வச்சிருப்பேன். வச்ச உடனே அப்படியே பார்க்குறேன், பார்த்தோன்னே அப்படியே உள்ள கையை போடுவேன். கையை போட்டு அப்படியே எனக்கு கை தெரியும், 10 ரூபா நோட்டா 10 நோட்டு அப்படியே அள்ளி கையில் கொடுத்துருவேன், மந்திரவாதி கொடுக்குற மாதிரி. என்ன அன்பு புரிஞ்சவங்களுக்கு. ஆஹா, இந்த பாஸ்டர் கூட்டம் முடிஞ்ச உடனே வர்ற காணிக்கையெல்லாம் கொத்து கொத்தா அள்ளி கொடுக்கிறாரு. அப்படியே கையில் அப்படியே எடுத்து அப்படியே. நீங்க வெளியே போய் பார்த்தாச்சுன்னா 50 ரூபா சோத்துக்கு கூட இருக்காது, ஒரு சாப்பாடு 70 ரூபா. அல்லேலூயா. என்னவா அன்பு, என்ன அன்பு. ஏ அப்பா, இவன் மைக்க பிடிச்சா யாசுகான் திட்டுகான், கிட்ட போனாலே அவனை என்ன செய்ய முடியல, பேச முடியல. கொஞ்ச நேரத்தில் என்ன செய்வான், ஏதாவது சொல்லுவான். இப்படியே பேரை உண்டாக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அன்பு என்கிட்ட உண்டு. அல்லேலூயா. ஆனா நான் வெளிக்காட்ட மாட்டேன், அவ்வளவுதான். என்ன நமக்கு இந்த மாதிரி படம் வைக்க எனக்கு தெரியாது, என்னால இப்படி ஏமாத்த தெரியாது. எனக்கு மேல நின்று எங்க அழுது என்ன செய்ய முடியாது. ஆமா, எனக்கு கார் இல்ல, வீடு இல்ல, பைக் இல்ல, இடம் இல்ல, என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைக்க போறணும் எனக்கு தெரியல அப்படின்னு எனக்கு அழ தெரியாது. என்கிட்ட சிலரும் கேட்பா, எப்படி ஆகணும், ஒன்னே சொல்லுவேன், நாம் செய்த தான தர்மத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை என்னைக்குனால அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருக்குங்க, என்னைக்குனால ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்னு தெரியாது, எந்த விதத்துல நடத்துவார்னு தெரியாது. ஏனென்றால் நாம விதைச்ச விதை கொஞ்ச நஞ்ச விதை அல்ல. அந்த காசு பணம் இருந்திருக்கும் என் கையில, 1 மாசத்துல இந்த கட்டடத்தை நான் போட்டிருப்பேன். என்னோடு நெருங்கி பழகிறவர்களுக்கு தெரியும் என்ன குறிச்சு, என்னோடு நீங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். பணங்களை காசை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். சும்மா ஒண்ணும் கிடையாது. ஸ்தோத்திரம். ரொம்ப யோசிக்க மாட்டேன். 10,000 தூக்கி கொடுப்பேன், 20,000 தூக்கி கொடுப்பேன், 50,000 தூக்கி கொடுப்பேன், ஏன் 1,00,000 தூக்கி கொடுப்பேன். அல்லேலூயா. கணக்கு கிடையாது. அதனால தான் இந்த சர்ச்சில் இருக்கிற உங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க காசு, நிறைய காசு ஏழைகளுக்கும் போய்கிட்டு இருக்கிறது. உங்க பணம், நிறைய பணம் பாவங்களுக்கு போயிட்டு இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி வச்சிருக்கிறாரு. மற்ற இடங்கள் அப்படி கிடையாது. இன்னைக்கு இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு, உங்களுக்கு வருமானம் ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா. நல்ல சாப்பாடை கொடுத்திருக்கிறாரு, நல்ல துணிமணிகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, நல்ல டெய்லி வருமானங்களை கொடுக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா, உங்களுடைய ஒவ்வொரு பணமும் பாத்தீங்கன்னா அது போக வேண்டிய எத்தனை இடத்துல போய் சேருது தெரியுமா, எத்தனை ஏழைங்க சாப்பிடுறாங்க தெரியுமா, எத்தனை பாவங்கள் அதை தொடுறாங்க தெரியுமா. நினைக்கிறது போல அல்ல.
நேற்று கூட பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு மாசம் ஆகும்போது இவ்வளவுத்தான் நான் இதுக்கு ஒதுக்கி வச்சிருவேன், இவ்வளவு காரியங்களை நான் இதுக்கு ஒதுக்கி வச்சிருவேன். என் குடும்ப செலவுக்குன்னு நான் ஒதுக்குறதே கிடையாது. அன்பு. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? தெரியணும். உங்க ஊழியக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். உங்க அப்பா யாருன்னு தெரியாம நீங்க வெளியே போய் என்ன பேச போறீங்க? உன் தகப்பனுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பதான் நீங்க தலை நிமிர்ந்து நிக்க முடியும், தைரியமா சொல்ல முடியும். இதுவரைக்கும் நான் ஒதுக்கி வச்சது கிடையாது, இனி ஒதுக்குவேன். ஆண்டவர் கோடி கணக்கில் தரும்போது ஒதுக்குவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தந்தாலும் ஸ்தோத்திரம், தராவிட்டாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு மாறாதது. இயேசுவை பிடிச்சுக்கிடுங்க, அன்பு செலுத்துங்க மற்றவர்கள்ட்ட. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவத்துல வந்த உடனே, ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே என்ன செய்வாங்க? இந்துக்களா அவன் மூஞ்சில முழிக்க கூடாது. ஏங்க நீங்க முழிக்காத மூஞ்சியை நான் சொல்லி தரட்டா? கிறிஸ்தவனுக்கு மூஞ்சில முழிக்கிறே கொஞ்சம் கவனம். ஒரு இஸ்லாமியனுக்கு மூஞ்சில முழிச்சாச்சுன்னா ஆசீர்வாதம் தான். ஒரு இந்துக்கள் கூட முகத்துல நீங்க முழிச்ச ஆசீர்வாதம். இன்னைக்கு பிரச்சனையே வந்தா இவன் முகத்துல முழிக்கிறத இன்னைக்கு கேடு. கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், வேலை என்ன இன்னைக்கு? வேலை வெட்டி இல்லாம வீடு வீடா போய் கோழி சொல்றது, விசுவாசிகளுக்குள்ளால என்ன செய்யறது? கோலை மூட்டி விடுறது, ஊழியக்காரங்களுக்குள்ளாக கோலை மூட்டி விடுறது. இந்த தெருப்புறைக்கு நாய்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள முதல்ல ஏற்றக்கூடாது. ஏத்துனீங்கன்னா உங்க வீடு விளங்கவே செய்யாது. அல்லேலூயா. போயா போவா, சும்மா இருந்துகிட்டு அங்க வந்து இருந்துகிட்டு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நானே தரித்திரம் பிடிச்சு நாசமா போய் கிடக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சொல்லிட்டீங்கன்னா தப்பு நீங்க. அல்லேலூயா. அப்படியா, வாங்க ஒரு டீ போட்டு தரட்டுமா, ஒரு போண்டா தின்னு. அசிங்கம். ஒரு குரூப்பே சுத்தது இப்படி. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இவர்கள் கிறிஸ்தவர்களா? வீடு விடா போய் ஒவ்வொரு ஊழியர்களையும் கேவலமா பேசுறது, வீடு விடா போய் ஒவ்வொரு விசுவாசிகளை கேவலமா என்ன செய்யறது? பேசுறது, ஒவ்வொரு குடும்பங்களை என்ன செய்யறது? இல்லாத பொல்லாத அவதூறுகளை சொல்றது. அவதூறு எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா? நம்ம சாதாரணமா பரப்பி விட்டுறலாம், ஆனா அதனுடைய வலி ரொம்ப கொடுமையாக்கும். ஒரு நல்ல மனுஷனுக்கு மேல, நல்ல மனுஷிக்கு மேல அவதூற அள்ளி வீசுறது அன்பா? அன்பு இல்ல. அல்லேலூயா. ஆமா, கோல் சொல்லுதல் பிராண சிநேகிதனை என்ன செஞ்சிருவா? பிரிச்சிரும். பாவங்களை, சில காரியங்களை சகோதரர்களை மூடி மறைக்கிறவன் என்ன செய்வான்? சமாதானம் பண்றான். அல்லேலூயா, சோத்திரம். குடும்பத்துல மாப்பிள்ளை கிட்ட பேச்சை கேட்டு பொண்டாட்டி போய் சொல்லி கொடுக்கிறது, பொண்டாட்டிக்கு பேச்ச மாப்பிள்ளை கிட்ட சொல்லி கொடுக்கிறது, பிள்ளைகள்கிட்ட கேட்டு பெற்றோர்கள்ட்ட சொல்லி கொடுக்கிறது, பெற்றோர்கள்ட்ட கேட்டு பிள்ளை வீடுகள் குடும்பங்களை துண்டு துண்டாக்கிறது. இதுவா அன்பு? காசு கொடுக்கலையா, காணிக்க வரலையா, குடும்பத்தை பெரி, யாரால காணிக்க வர மாட்டாங்க. வீட்டுல இவன் தான் பிரச்சனை, ரைட், உடைச்சிரு. ஒன்னே சொல்லிடுறது. ஆமா, உங்க பொண்டாட்டி கிட்ட ஒரு பயங்கரமான காளி இருக்கு. அந்த காளி, அந்த அம்மா என்ன பாவம் செஞ்சாங்களே, எல்லாத்துக்கும் காளியும் மூதேவியும் இதுன்னு தான். அப்படிதானே? அல்லேலூயா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சரி, புருஷன் தடையா இருந்தா புருஷன் கிட்ட என்ன இருக்கு? ஆமா, அதுகிட்ட ஒரு ஆவி இருக்கு, இதுகிட்ட ஒரு ஆவி இருக்கு, பிள்ளைகள்கிட்ட ஒரு ஆவி இருக்கு, இதுகிட்ட ஒரு பிசாசு இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு நல்லா இருக்கிற குடும்பங்களை, வீட்டை பிரிக்கிறது அன்பு அல்ல, ஒன்று சேர்த்து வைப்பதுதான் அன்பு. அல்லேலூயா. என்னால உங்க கணவன் மனைவி பிரச்சனை உண்டாகணும், உங்க வீடு பக்கம் நான் வர மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் வர்றதுனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வச்சிருக்கீங்களா, அந்த திசை பக்கம் வர மாட்டேன். ரெண்டாவது, திரும்பி கூட அந்த வீட்டை பார்க்க மாட்டேன், திரும்பி கூட அந்த மனுஷனையும் பார்க்க மாட்டேன். அது வெறுப்புலையோ கசப்புலையோ கிடையாது. நான் பிரச்சனையா இருக்கிறேன், அப்புறம் உனக்கனத்துக்கு நம்ம இது காரியம், அப்படிதான் நான் ஒதுங்கிப்போம். இது என்னுடைய குணாதிசயம். அல்லேலூயா. ஆமா, நம்மளால அந்த குடும்பத்தில் என்ன இருந்துறா, சண்டை வரண்டா, சச்சரவு வரண்டா. சிலர் கூடுவாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, ஜோம் பண்ண வாங்க. நம்ம போவோம், புருஷனுக்கு பிடிக்காது, பிள்ளைகளுக்கு பிடிக்காது, முறுமுறுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் கூப்பிட்டா, ஏன் வந்தா, சண்டை போடுவாங்க, சொந்தக்காரன் சண்டை போடுவான், அவன் பிரச்சனை பண்ணுவான். என்னால் நம்மால் ஒரு வீட்டுக்கு கலகம் வரக்கூடாது. ஒரு தேவ மனுஷனால சமாதானம் தான் வரணுமே தவிர ஒரு பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது.
அல்லேலூயா. அதுதான் பாகப்பிரிவினை நேரங்களில் பாகப்பிரிவினை 4 துண்டாக்கி விடுறது, பிள்ளைகளுக்கு கொடுக்கறதை ஏமாத்தி விடுறது, பொய் சொல்லி கொடுக்கறது, அங்க ஒரு பங்கு கொடு, இங்க கூட்டி கொடு, அதை கொடு, வீட்டுக்குள்ள சண்டைகளையும் சச்சரவுகளையும் காரியங்களையும் உருவாக்குகிற நல்ல காரியத்தை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? ஒரு ஃபாதர் பண்ணலைங்க, ஒரு ஃபாதர் பண்ணல, பெந்தேகோஸ்து பாஸ்டர் தான் இதை தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மெல்லாம் அப்படி கிடையாது. ஒருத்தன் நல்லா இருக்குன்னா எந்த லைனுக்கு நான் இறங்கி போவேன். அவன் வீடு, அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள் நல்லா இருக்கா, நல்லா எடுத்துட்டு போட்டு சந்தோஷமா இருக்கு. அதான் அன்புங்க, உண்மையான அன்பு. ஒரு வீடு நல்ல பிரயோஜனமான காரியங்களை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:14 வாசிச்சு நம்ம முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:14 பக்கம் 292. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு என்ன செய்ய, என்ன சொல்லி இருக்குங்க? எச்சரித்து எச்சரித்து புத்தி சொல்லு. பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. எச்சரித்து புத்தி சொல்லு. சரியில்லை உன் போக்கு, இப்படி போல உனக்கு ஆவிக்குரிய மரணம், இப்படி போல உன் குடும்பம் வாழாது. இது சாபம் இல்லைங்க, எச்சரிப்பு. நீ இப்படி வாழ்ந்தீன்னா உன் புருஷனோடு சந்தோஷமா இருக்க முடியாது. நீ இப்படி வாழ்ந்தீன்னா உன் மனைவியோடு சமாதானமா இருக்க முடியாது. நீங்கள் இப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளோடு சமாதானமா இருக்க முடியாது. நீங்கள் இப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் உன் பெற்றோரோடு சமாதானமா இருக்க முடியாது. எச்சரித்து புத்தி சொல்லு. எச்சரி. ஆவிக்குரிய மரணம் உண்டாகும், எழுத்துக்குரிய மரணம் உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கை இப்படியே போனதென்றால் உன்னுடைய முடிவு என்னவா இருக்கும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிரயோஜனமான வார்த்தைகள் இவைகள். வேதம் சொல்லுகிறது பிரயோஜனமான வார்த்தைகள். எச்சரித்து புத்தி சொல்லு. அடுத்த வசனத்தை, அதாவது அடுத்த வசனத்தை ஒன்று வாசிங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நீ கவனமாயிரு. ஊழியக்காரா, நீ ஜாக்கிரதையாயிரு. நீ கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாயிரு. நீ ஆக்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, 4 பேர் பார்க்கிறதுக்காக 50-100 கொடுக்கணுங்கிற அவசியம் அல்ல. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நீர் யார் என்று அறிந்து கொண்டிருக்கிறார். நீ 4 சேலை எடுத்து ஸ்டேஜில் வச்சு 4 பாவங்களுக்கு கொடுத்து போட்டோ எடுப்பது அல்ல. ஒரு சாப்பாடை கொடுத்து போட்டோ எடுப்பது அல்ல. ஒரு வீட்டை கட்டி கொடுத்துக்கிட்டு அதுல போட்டோ எடுத்து நான் கட்டி கொடுத்த வீடு என்று சொல்லுவது அல்ல. ஒரு பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு நான் படிக்க வச்சேன்னு சொல்றது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல நீ கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாயிரு. உன்னை நிலைநிறுத்திக்க. எனக்கெல்லாம் பயமா இருக்கு, ஊழியம் செய்யறதுக்கே பயமா இருக்கு. உண்மையா சொல்றேன், ரொம்ப பயமா இருக்கு. என்னடா நம்ம எல்லாம் ஊழியம் செய்யறேன்னு கேள்வி கேட்க தோணுது. கிறிஸ்தவம் இப்படியே போல நம்ம என்ன போதனை கொடுக்கிறது, என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ கஷ்டமா இருக்கிறது. நம்ம என்ன ஊழியத்தை செய்துகிட்டு இருக்கிறோம். சில நேரங்களை நினைக்கிறோம் மக்களை நம்ம எப்படி வழி நடத்திக்கிட்டு இருக்கோம்னு எனக்கே தெரியல. சரியாத்தான் நடத்துறோமா, தப்பாத்தான் நடத்துறோமா, குழப்பமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம தப்பா வழி நடத்துறதுனால நிறைய பேர் வரமாட்டாங்கிறாங்களா, போயிடுறானா, சிலர் தெரியல, என்ன செய்யறீங்களே தெரியல. மைண்ட் அவ்வளவு வேதனைப்படும். என்ன செய்ய ஆண்டவரே, நான் எனக்கு பொய் சொல்ல தெரியலையே, எனக்கு ஏமாத்த தெரியலையே. காலையில தூதன் பேசினாரு, சர்ச்சை கட்டாயம் கட்டணும்னு சொன்னாரு, சொல்ல தெரியலையே.
இந்த சர்ச்சை கட்ட சொன்னது கர்த்தரா பெனியா? நான் சொல்லட்டுமா? அதையும் சொல்லிக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்முடைய என்ன செய்வார்னா சில சூழ்நிலைகளை நமக்கு காண்பிப்பார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ஸ்டேர் கேஸ் நான் அடிக்கணும்னு சொன்னேன், அப்படிதானே? ஏன் இதை அங்க அடிக்கணும்னு நான் சொன்னேன் தெரியுமா? நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் போனா ஒரு காரியத்துக்கு இங்கோடு தான் போயிட்டே இருக்காங்க, சரிதானே? பின்னாடி இருந்தா எப்படி போவாங்க? அப்படி போயிடுவாங்க. அவர்களுக்கும் பிரச்சனை இருக்காது. இல்ல எல்லாரும் அவங்களே எப்படி பார்ப்பாங்க? ஒரு மனுஷன் சில நேரம் கொஞ்சம் பிந்தி வராங்கன்னா பின்னாடி இருந்து ஏறி வந்துருவாங்க. சூழ்நிலை, ஒரு சூழ்நிலையை காண்பிக்கிறார். பார்க்கிற ஒரு திருமணத்தை நடத்துறோம், பார்த்தா அவ்வளவு வரும் கீழே நிற்கிறான். என்ன சர்ச்சு? ஒரு சின்ன சர்ச், ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. யாரு? அஞ்ஞானியல். உங்களுக்கு தெரியும் யார் அதெல்லாம் பேசுவான்னு. அவர் ஏதோ ஒரு சின்ன ஹாலை கட்டி வச்சுக்கிட்டு சர்ச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சூழ்நிலை புரியுதா உங்களுக்கு? சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை காட்டுறாரு. அப்ப என்னுடைய மனசுல தோணுது, சர்ச்சுக்கு கொஞ்சம் நீட்டி கட்டுவோம், கொஞ்சம் நீட்டி கட்டுவோம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் தேவன் நடத்துகிற விதம். இதற்காக பெனி 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 இளம்பு, எனக்காக நீ ஆலயத்தை கட்டுவாயா? எனக்காக நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு சர்ச்சை கட்டி தருவாயா? இது சாலமோன் காலத்துல ஓகே. புதிய ஏற்பாட்டு காலத்துல பெருக்கல், சரியா? இதை விட வழக்கம் தரணுமா? அதான் சொல்றேன்ல, பரிசுத்த ஆவியானவர் உண்மையைத்தான் பேசுவார். எழும்புவோமா? அல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் கைகால் வலிக்க ஆரம்பிச்சாச்சு, நெளிய ஆரம்பிச்சிட்டீங்க. இடுப்பு கிடுப்பு கழுத்து எல்லாம் எழும்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.